Praise Lord, welcome to our channel. இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ பார்க்கலாங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, ஸோ இன்றைக்கி போட்டே ஆகணும் அப்படின்றதுனால இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இன்றைக்கி இந்த போகன் விழாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 7 கலர் 8 கலர் இருக்குது இதில். இப்போ நமக்கு வந்து ஒயிட்டு, எல்லோ, பீச் கலர் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரெட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லைட்டு பிங்க்கு, அந்த மாதிரியான ஷேட்ஸ் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குல்ல? பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கோவப்பழம் வந்து பழுத்துருச்சு, ஒன்றே ஒன்று இருந்தது, பறிக்கலை. கிளிகள் வந்து சாப்பிட்ருக்காங்க. ஓகே, அவங்களுக்காக விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பால்சம் சீட்ஸ்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அவங்களாம் சூப்பராக வளர்ந்துருக்காங்க. 3 கலர் பால்சம் இது. இதில் வந்து நிறைய முளைச்சிருக்கு. இதில் வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கனாலும் ஒன்று தான் வந்திருக்கு. இவங்க ஒருத்தராக இருந்தாலும் சேஃபாக வச்சுக்கணும். காஸ்மோஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளான்ட்டு, கொஞ்சம் மீடியம் சைஸ் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ காஸ்மோஸில் ஒரு 3 பிளான்ட் இருக்குது. அப்புறம் இது வந்து செண்பகம் சீட்ஸ், நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த செண்பகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பிளான்ட் முளைச்சிருக்கு. 4 பிளான்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம சீட்ஸோட அப்டேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அடினியம் சீட் போட்டிருந்தேன். அதில் ஒரு இப்போ தான் முளைச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் க்ரோத் வந்துட்டுருக்கு அடினியம். அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த போகன் விழா. ஆக்சுவலாக இந்த போகன் விழா பார்த்திங்கன்னா எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இதை காமிச்சு. டபுள் கலர் ஆக்சுவலாக. என்னடா இது பிங்க்காகவே வந்துட்டுருக்கே, ஒயிட் அண்ட் பிங்க்கு. அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இந்த ஒயிட் என் கண்ணில் மாட்டுச்சு. அச்சோ, இந்த ஒயிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இது ஆக்சுவலாக டபுள் கலர் வேரிகேட்டட் போகன் விழா. அதனால் ஒயிட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒயிட் வந்திருக்கு. இன்னும் நிறைய ஒயிட்டு பிங்க்கு ஒரே செடியில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரேக் வந்து நான் மாற்றிட்டேன். இங்கே வந்து 3 லேயர் போட்டாச்சு. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா 2 லேயர் போட்டாச்சு. 2 லேயர் வந்து நான் ஏன் போட்டேன்னா, மழை வரும்போது காற்று அடிக்குது இல்லையா, அப்போது அந்த ஷேட் நெட் பிஞ்சு இந்த 3 லேயர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ அதில் மாட்டி பிளான்ட்ஸ் தொட்டியெல்லாம் கீழே விழுந்துருது. அதனால் 2 லேயரை இந்த பக்கம் போட்டேன். இது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, 2 லேயர் செட்டப்ன்ட்டு. இதில் வந்து கலேடியம், சிங்கோனியம், மணி பிளான்ட் அந்த வெரைட்டிஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக நான் ஏன் மாற்றினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ் செடியை உடச்சிருச்சு. இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா அப்படியே போச்சு. இப்போ தான் நியூ க்ரோத் வருது. சூப்பர். இந்த வீடியோ எடுக்கும் போது தான் பார்க்குறேன் க்ரோத் வர ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, இந்த பிளான்ட் அப்போ பொழைச்சிக்கும். இந்த ஏஷியன் டாட் சங்குப்பூ கூட எடுத்து விட்டுலாமான்னு யோசிக்கிறேன் இப்போது. ஏன்னா எனக்கு இந்த பிளான்ட் உடஞ்சோன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுருங்க. 2 கிளை நல்லா பெரிய கிளை அப்படியே உடஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது. பட் இப்போ வந்து கொஞ்சம் ஹாப்பி. ஏன்னா கீழே வந்து பேசில் ஷூட் ஒன்று வருது. ஸோ அதனால தான் இந்த பிளேஸ் நான் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஷார்ட்ஸில் போட்டேன் பார்த்தீங்களா, டார்க் பன்னீர் ரோஸ் அழகாக 2 பேர் பூத்துருக்காங்க. இந்த சீன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். க்ளவுட்ஸோடு சேர்த்து பார்க்கும்போது அழகாக இருக்குது. நல்ல வாசனைங்க. சூப்பர். ஈவினிங் டைமில் இந்த வீடியோ எடுக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டைப் ரோஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். அந்த கலர் க்ரீன் கலரும் அந்த பிங்க் கலரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனில். அதில் சாரீஸுமே நல்லா ட்ரெண்டிங்கில் போச்சு, அந்த க்ரீனும் பிங்க்கும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட் பேப்பர் வைன் வந்து விதை விழுந்து வருது. இதுவுமே ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் எனக்கு. ஏன்னா நான் விதை போட்டு ட்ரை பண்ணும் போதெல்லாம் இது வரவே இல்லை. இப்போ வந்து வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நான் போன லாங் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது நான் விதை போடவே இல்லை ஆனால் வந்திருக்கு அப்படின்ட்டு. இது ஆக்சுவலாக நான் அவரைக்காய் நினச்சேன். அவரைக்காய் கிடையாதுங்க. இது வந்து இந்த உளுந்து, நம்ம அரிசி கழுவின தண்ணிலாம் மாவு அரைக்கும் போது கொண்டு வந்து ஊற்றுறோம் இல்லையா, அதில் உளுந்து விழுந்து அதுலேருந்து இந்த செடி முளைச்சிருக்கு. இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். போடவே இல்லை, எவ்வளோ காய்கள் வந்திருக்கு பாருங்கள். நான் காராமணியாக இருக்கும்னு நினச்சேன் கொஞ்சம் நீட்டாக வரும்போது. அப்புறம் எங்கள் ஆண்டி சொன்னாங்க, இது காராமணி இல்லைம்மா உளுந்து அப்படின்ட்டு. ஏன்னா பூவே வந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லோ கலரில் வந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி இல்லைங்க. ஒரு பூச்சி. அவரைக்காய் எவ்வளோ பூச்சி வரும், மாவு பூச்சி வரும், அஸ்வினி பூச்சி வரும். இதில் எந்த பூச்சும் கிடையாது. நிறைய தேனீக்கள், எறும்புகள் இருக்குது. பட் வந்து எந்த ஒரு லீஃபுமே அஃபெக்ட் ஆகலை. நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டுங்க, இது வந்து நம்ம ட்ராகன் ட்ரீன்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸினா மார்ஜினெட்டா அப்படின்ற பேரும் இருக்குது. இது வந்து இப்போது ஃபேட் ஆயிடுச்சு கலர். ஆக்சுவலாக இது நல்ல ஒரு பிங்க்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? அழகாக ஒரு 3 கலர் தெரியும், பிங்க்கு க்ரீனு. இதில் வந்து என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து குட்டீஸ் 2 பேர் வராங்க. இது நான் நேற்று தான் கவனித்தேன். ஆக்சுவலாக இத்தனை நாள் நான் இதை கவனிக்கவே இல்லை. நேற்று தான் பார்த்தீங்கன்னா பாருங்க, குட்டீஸ் வந்து இது ஒன்று, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று. ஸோ மொத்தம் 2 பேர் வந்திருக்காங்க. இதில் கலர் உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்க, சூப்பரான கலரு. இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. நம்ம இண்டோராகவும் இதை வச்சுக்கலாம். நான் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கல, வெளியே தான் வச்சுருக்கேன். நல்ல கலர் தெரியுது அவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பராக. எனக்கு கீழே இருந்து நான் கட் பண்ணி விடவே இல்லை. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு. இதை கட் பண்ணி வேறு தொட்டியில் வைக்கலாமா இல்லை இதிலே விட்டுடலாமான்றது தெரியல. இனிமேல் தான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும் இதை பற்றி. அழகாக இருக்குல்ல? இங்கேருந்து பாருங்களேன் இது. அதுக்கப்புறம் அடீனியம்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல? ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா இந்த ஸ்டாண்டில் இல்லை எல்லாமே ஒரே டைம் பூக்கணும் அப்படின்ட்டு ஆசை. மொத்தமாக பூத்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று பூக்கணுன்ட்டு ஆசை. இன்னமும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்டாண்டு செய்யலான் இருக்கும். ஏன்னா இடம் பத்தலை. பேலட்டில் வைக்கலான்னு பார்த்தா பேலட்டில் அந்தளவுக்கு டிஸ்பிளே பண்ண முடியல. அதனால பார்த்திங்கன்னா இடம் மாற்றி வைக்கலான் இருக்கேன். அந்த மிஸ் இந்தியாவும் அந்த ரெட் சுவாசிக்கம்லாம் என்ன அழகு பாருங்கள், கிட்ட அழகாக இருக்குல்ல? பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் அடினியம் கலெக்ஷனில் இவங்கெல்லாம் ஒன்று. இந்த லெமனில் வந்து பிங்க்கு. ஸோ அடுத்து கும்குவாட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் பிடிச்சிருக்காங்க. கும்குவாட் பார்த்தீங்கன்னா சீசன்லாம் இல்லைங்க, எப்போவுமே காய் ஒன்றாச்சு இல்லாமல் இருக்கவே இருக்காது. எப்போவுமே காய் காய்ச்சிட்டே தான் இருக்குது. சீசனுக்கு நிறைய காய்க்கும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் வந்து நல்லா 2 காய் பெருசாக இருக்குது. இந்த வாட்டி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எல்லோவாக ஆனதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணலான் இருக்கோம். காற்று அடிக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, ஆக்சுவலாக செடி வந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் டைரக்ஷன் பார்த்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து காற்றுல செடி ஆடக்கூடாதுன்றதுனால திருப்பி வச்சுருக்கோம். பூக்கள் நிறைய கொட்டிடுச்சு. ஆனால் ஒரு 5 காய் இருக்குது இப்போது. பார்க்கலாம். இதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் எதுனா போடுறேன், ஓகேவா? இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா அடினியம் சீட்ஸ் கொஞ்சம் போட்டிருந்தேன். அதுவுமே வந்து ஒரு 1 வீக்கில் முளைச்சிருச்சு. போட்ட விதைகள் 50% முளைச்சாலும் அதை வந்து நம்ம கரை சேர்த்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே கொண்டு போகிறது ரொம்பவே சவாலாக இருக்கும். ஏன்னா எத்தனை இருக்குன்றது நமக்கு தான் தெரியும். ஒரு 50 சீடு போடுறோன்னா அதில் ஒரு 5 நின்னாலே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ மழை வெயில் எல்லாம் பார்த்து நம்ம பத்திரமா கொண்டு போனோம். பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆடிப்பட்டத்துக்கு ரெடி ஆகிட்டிங்களா? என்னென்ன சீடு போடலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்னும் கத்திரிக்காய் விதையெல்லாம் வாங்கி வச்சு போடவே இல்லை. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.